முந்தா நேத்திக்கு நைட்டு சமையல் பார்க்கலாம். முந்தா நேத்திக்கு வந்து பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, காய்ச்சலா சரிஷ்மாக்கு. அவள் ஏதாவது கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தா. சரின்னு சொல்லிட்டு அவளுக்காக தான் வெங்காயமெல்லாம் போட்டு பக்கோடா ரெடி பண்ணியிருந்தேன். அதுதான் வந்து அவளுக்கு கொடுத்துருந்தேன். அப்புறம் வந்து பருப்பு, பாசிப்பருப்பு போட்டு தான் வந்து நான் பண்ணியிருந்தேன். பாலக்கீரையெல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன் சாப்பிட சொல்லி. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து பசங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு நானும் வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேன் சாப்பிட்றதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வந்து இவள் காய்ச்சல்லையே அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தா. எதுவும் சாப்பிட முடியாமல் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குமா அப்படின்னே சொல்லிகிட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு அவள் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு தான் பக்கோடா ரெடி பண்ணி கொடுத்துருந்தது. பெரிய பாப்பாவும் சரி பிரக்யாவும் உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நம்மளுக்கு அந்த மிளகா வந்து காரமாக வச்சு சாப்பிட்றது தான் பிடிக்கும். இந்த பசங்களுக்கு காரம் இல்லாமல் செஞ்சு செஞ்சு நாக்கே செத்து போச்சுங்க. கொஞ்சமாக காரம் போட்டு செய்கிறேன்னா அது நம்மளுக்கு வந்து உரைக்க மாட்டேங்குது. அதனால் கச்சை மிளகா, வரமிளகா இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு நான் சாப்பிட்டுக்கிறது. பக்கத்தில் வேற ஒரு சின்ன விஷயம் ஆகிப்போச்சு. அதுக்கு வேற போகணும். நம்ம வீட்டு பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் லாங்கில் போகணும். அவங்க முதல்ல இங்கே தான் இருந்தாங்க.